நெல்லையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் விளம்பர திமுக அரசை கண்டித்தும் மாற்றுத்திறனாளிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்க கேட்கலாம். செல்வராஜ், வணக்கம். தற்போது இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய போராட்டம் குறித்தும் அவருடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றன என்பது குறித்தும் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக சிக்கந்தர், தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆந்திரா மாநிலத்தில் போல 6000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை உதவித்தொகை என்பது வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இவரோட முதல் கட்டமான கோரிக்கையாக உள்ளது. குறிப்பாக ஆந்திராவில் கிட்டத்தட்ட 75% பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு 6000 ரூபாயும், முழுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு 10,000 ரூபாயும், ஸ்பைனல் கார்டு போன முற்றிலுமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் என்பது உதவித்தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் அவர்களுக்கான 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது தற்போது 2 ஆண்டுகளாக தற்போது பறிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தங்களுடைய வாழ்வாதாரம் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாயுள்ளார்கள். இந்த நிலையில் தமிழக அரசு என்பது கடந்த காலங்களில் நேரடியாக வரும்போது உங்களுக்கான உதவித்தொகை என்பது 2,000 ரூபாயாக மாதந்தோறும் வழங்கப்படும் என தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருந்தாலும் கிட்டத்தட்ட தமிழக அரசாக பொறுப்பேற்ற பிறகு 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரை மட்டுமே தங்களுடைய 500 ரூபாய் வெறும் 500 ரூபாய் மட்டும் உயர்த்தப்பட்டதன் காரணமாக தங்களுக்கான வேலை இல்லாத காரணத்தாலும் தற்போது தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருவதை தான் தற்போது காவல்துறையினர் கைது செய்து அந்த வாகனத்தில் ஏற்றியுள்ளார்கள். ஏன்னா குறிப்பாக தமிழகத்தில் யாருமே வாழ முடியாத சூழ்நிலையாக மாற்றுத்திறனாளி எங்களுக்கும் இது போன்ற தமிழக அரசு என்பது எந்தவித ஒரு உதவித்தொகையும் செய்யாத காரணத்தினால தற்போது அவர்கள் தங்களுடைய சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். அந்த சிறை நிரப்பும் போராட்டத்தில் பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் இன்னும் சாலையை மறித்துக் கொண்டு தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் தமிழக அரசு என்பது இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத காரணத்தினால்தான் நாங்கள் இதுபோன்ற சாலையில் நின்று தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்து தங்களுடைய இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இதற்கு பிறகும் தமிழக அரசு என்பது எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக அரசு அலுவலகங்களில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளார்கள். இது குறித்து மாற்றுத்திறனாளியோட நம்ம நிர்வாகி நம்மகிட்ட இருக்கா பெருமாள். ஐயா, சொல்லுங்க ஐயா, உங்களோட கோரிக்கை என்ன? எதற்காக உங்க மறியல் போராட்டம், சிறை நிரப்பும் போராட்டம்? தமிழ்நாடு அரசு 75% வரை ஊனமுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு 1500 ரூபாய் உதவித்தொகையும் 75%ற்கு மேல் 2000 ரூபாயும் வழங்கிட்டு இருக்காங்க. இந்த தொகை கடந்த 3 ஆண்டுகளாக உயர்த்தி கொடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி சங்கம் போராடிக்கிட்டே இருக்குது. கடந்த மாதம் கூட சென்னையில் வள்ளுவர் கோட்டம் முன்பாக 10,000 பேரை திரட்டி அரசாங்கத்திடம் முறையிட்டு வந்திருக்கோம். ஆனால் தமிழக அரசிடம் இருந்து எந்த சாதகமான பதிலும் இல்லாத நிலையில் இந்த குறைந்தபட்ச 1500 வைத்து மாற்றுத்திறனாளிகள் வாழ முடியாத, விலைவாசியில் வாழ முடியாத ஒரு சூழலில் பக்கத்து மாநிலங்களில் ஆந்திராவில் கூட 6000ம் 10,000ம் கொடுக்குறாங்க. முதுகு தண்டுவடம் பாதித்தவங்களுக்கு 15,000 ரூபா கொடுக்குறாங்க. இந்த உதவித்தொகையை தமிழகத்திலும் தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த போராட்டம். அது மட்டுமல்ல, நாங்கள் வேலை செய்து சாப்பிட தயாராக இருக்கோம். 100 நாள் வேலை திட்டத்தில் அடையாளம் கண்டு அட்டை கொடுத்த மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் இந்த ஆண்டிலாவது வேலை வழங்க வேண்டும். போன ஆண்டு முழுமையாக வேலை தரல. 2003ஆம் ஆண்டினுடைய சம்பள பாக்கிய ஒன்றிய அரசாங்கமே 30,000 கோடி பாக்கி வச்சிருக்கு. குறிப்பாக 2 ஆண்டுகள் வேலை இல்லாத காரணத்தினால உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? நீங்க என்ன மாதிரியான உங்கள் குடும்பத்தை சூழல் கொண்டு போவது எந்த மாதிரி? அனைத்து உணவுப் பொருட்களில் இருந்து மருந்துகள் உட்பட அனைத்து பொருட்களும் கடுமையான விலையேற்றத்தில் இருக்கிறது. இந்த 1500 ரூபாயை வச்சு எந்த பராமரிப்பு செலவையும் பண்ண முடியல. மாற்றுத்திறனாளிகள் கடுமையான மன உளைச்சல்ல இருக்காங்க. வேலை செய்து கூட சாப்பிட முடியாத நிலையில் இருக்காங்க. முதல்வர் உடனடியாக தலையிட வேண்டும். இதுவரைக்கும் மௌனம் சாதிப்பது சரியல்ல. மௌனம் கலைக்கணும், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவணும். நிச்சயமாக அவர் தெரிவித்த போல தமிழக முதலமைச்சர் இது போன்ற ஒரு மாற்றுத்திறனாளி நேரில் பார்த்தாவது அவர்களுக்கான உதவித்தொகை என்பது வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா மற்ற மாநிலத்தில் மிக அதிகமாக உதவித்தொகை வழங்கப்பட்ட போதிலும் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சிரமத்தில் ஆளா இருக்க. ஐயா, சொல்லுங்க, அவங்களோட போராட்டம் எதற்காக அவங்களோட போராட்டம்? இதுவரைக்கும் 90% இருக்கிறேன். எனக்கு மாதம் வருமானம் 2000 ரூபா வருகிறது. எனக்கு அது பத்தவில்லை, பற்றாக்குறை. எனக்கு இன்னும் 90%க்கு 6000 வழங்கினால் என்னுடைய குடும்பம் நல்லா மகிழ்ச்சி கிடைக்கும். எனக்கு ஒரே பையன், மேரேஜ் ஆகி.
மனைவிகள் என்ன ஒரு வேலை பார்க்கீங்க? நான் தொழில் தான் செய்கிறேன், சைக்கிள் தொழில், பஞ்சர் பார்க்குறேன். அதை வச்சு வருமானம் சில நாளைக்கு ஓடும், சில நாளைக்கு ஓடாது. அந்த வருமானம் மற்ற பக்கத்தில் மாநிலங்கள்லாம், ஆந்திரா மாநிலங்கள் 6000 முதல் 10,000, முதுகுத்தண்டு போனவங்களாம் 15,000 வரை கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டு மாநிலத்தில் 1000, 1500, 2000 தான் வழங்குறாங்க. அது பற்றாக்குறையினால எங்களுக்கெல்லாம் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியும். 2000 ரூபாய் வச்சு, ஒரு 1500 2000 ரூபாய் வச்சு குடும்பத்தை நடத்த முடியுமா ஐயா? முடியாது சார், முடியாது. அதனால் எங்களுக்கு 10,000 கூட வழங்கினாலும் மாதம் எங்கள் அங்கே 75 வருஷத்துக்கு மேலே இருக்கிற ஆளுக்கு 10,000 கொடுத்தாலும் எங்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் காணும். இந்த பேருக்க விலைவாசிக்கு. ஆமாம் சார். அரசுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களை மாதிரி உண்மையிலே மாற்றுத்திறனாளி நீங்க பார்க்கும்போது ஒரு எல்லாரும் மனதிலையும் அந்த மனது கூட கலங்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கு. ஆமாம். அரசு ஏன் என்ன கலங்காம அப்படி இருக்கிறது எப்படி நினைக்கிறீங்க நீங்க மாற்றுத்திறனாளி? எங்களுக்கு மற்ற மாநிலங்கள் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு நம்ம மாநிலத்தில் வந்து ஊனமுற்ற அதிகமாக இருக்கிறாங்க, எங்களாமோ செலவிக்கிறாங்க. எங்களுக்கு கூட நல்லா செய்யணும், எங்களுக்கு காணாது. இப்போ இருக்க விலைவாசிக்கு காணாது எதுவுமே. சார் நிச்சயமாக சிக்கந்தர், நேரடியாகவே நாம் கேட்டோம். ஏன்னா மாற்றுத்திறனாளியுடைய நிலைமை என்பது அவர்கள் வெளிப்படையாகவே தெரிவித்துள்ளார்கள். தமிழகத்தில் 1500 ரூபாயும் 2000 ரூபாயும் வைத்து எங்களால் குடும்பம் நடத்த முடியாது. தனக்கென்று ஒரு மகன் இருக்கிறார், மனைவி இருக்கிறார். குறிப்பாக வீட்டு வாடகையே கிட்டத்தட்ட நாள் ஒன்றுக்கு 5000 ரூபாய் வரை மாதத்துக்கு 5000 ரூபாய் செல்லக்கூடிய சூழ்நிலையில் எங்களால் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்பது ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் தமிழகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு மற்ற மாநிலத்தில் உள்ளது போலவே உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும் என்பது அவரோட கோரிக்கையாக உள்ளது. சிக்கந்தர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.